Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா இந்த டிஷ்ஷை கொங்கு நாட்டு பிரியாணினே சொல்லலாம். ஆமாங்க, அரிசியும் பருப்பும் சாதம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சமைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சீரகம் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 15 பல் போல் உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன், வரமிளகா ஒரு 4 எடுத்திருக்கேன். இந்த 4 பொருளையும் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃபைன் பவுடராகவும் அரைச்சிடாதீங்க, தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரியும் அரைச்சிடாதீங்க. ஓகே, இப்போது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கடுகு அரை ஸ்பூன், உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பாருங்கள், கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நான் அரைச்ச அந்த விழுது. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபைன் பவுடராகவும் இருக்காது, பேஸ்ட்டாகவும் இருக்காது, 1-2 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்பைசஸ் பார்க்கலாம். சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அரிசியும் பருப்பும் 1/2 கப் அரிசி, அரை கப் துவரம்பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிக்கலாம். பாருங்கள், குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட இப்போ 1 ஸ்பூன் நான் நெய் சேர்க்குறேன். நெய் ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். ஆயில் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியுது, கடலப்பருப்பும் உளுந்தும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதில் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கே தெரியும், அங்கே பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள், அந்த விழுது ஆயிலில் நல்லா பொரியுது. நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் அதே போல் சேர்த்துட்டு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பொருளோட பச்சை வாசனையும் நல்லா போக ஃப்ரை பண்ணால் டிஷ் நமக்கு எப்போவுமே டேஸ்டியாக தான் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த டிஷ்ஷில் நீங்கள் தக்காளி போட்டு வதக்குனீங்கனாலும் உங்களுக்கு தக்காளி வதங்காத மாதிரி தெரிஞ்சால் லைட்டாக உப்பு போட்டு வதக்குங்க, ஈஸியாக மேஷ் ஆகிடும். இப்போ நம்ம இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு தக்காளியை நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ வந்து அந்த பொருள் வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஆயில் பிரிஞ்சு வந்துட்டே இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஆயிலும் நல்லா நமக்கு பிரிஞ்சு வெளியே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும்லாம் இல்லைங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பச்சை வாசனை போக ஃப்ரை பண்ணால் சரி. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அரை டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், 4.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வைப்போம், இதில் கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் குழையாக இருந்தால் தான் அரிசியும் பருப்பு சாப்பாடு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். கொதிக்குது பாருங்கள், இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நம்ம ஊற வச்சது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. இப்போ நல்லா இது கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விசில் வந்து அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஃப்ளேவரும் வேறு லெவலில் இருக்குது. அந்த நெய் நம்ம அரைச்சி போட்ட விழுது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி வேறு லெவல் ஃப்ளேவர் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.